இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சொல்றீங்க சார். ஆனா அவர் மேடையில ஏறி அவர் பிரச்சாரத்துல பேசுறதுக்குள்ள அமைச்சர்கள் முதல்வர் உடனடியா பதில் கொடுக்குறாங்களே அவர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம். நீங்க எத்தனையோ கேள்விகளை கேட்கறீங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்வார்கள். ஆனால் மாணவர் பாஸ் ஆவாரா இல்லையா என்பது அவர் பரீட்சை எழுதி அந்த மதிப்பெண் வந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும். அதுபோல அவர் மாணவராக இருந்து எழுப்புகிற கேள்விக்கு ஆசிரியராக இருந்து அனுபவம் பெற்ற கட்சிகள், ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சிகள் எல்லாம் அவரவர்களுக்குரிய பதிலை சொல்லுகிறார்கள். அது அவருக்கு தெளிவடைந்து பரீட்சை நன்றாக எழுதினால் மதிப்பெண் பெற்றால் அதற்கு பிறகு அது உரிய விவாதமாக. அவர் போகிற ஊர்கள் எல்லா பக்கம் பேசும்போது எங்களுக்கும் திமுகவுக்கும் தான், அதாவது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத சொல்றாரு. கேள்வி சந்தேகங்கள் அது அவர்களே அறியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், புரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், படிக்காமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், வரலாறை தெரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம். 52 ஆண்டுகள் நம்முடைய மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற 75 ஆண்டுகள் வலிமை உள்ள கட்சி என்று ஸ்டாலின் சொல்லுகிறாரு. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கிளைக்கழகத்தை கொண்டிருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் உண்டு என்று இந்த உதயகுமாரோ சரவணனோ சொல்லவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை தான் எல்லோரும் இன்றைக்கு சொல்லுகிறார். அவர் கொண்ட கொள்கை, அவர் கொண்ட லட்சியத்தை தான் புரட்சி தலைவர் இதய தெய்வம் தமிழர்குலசாமி அம்மா அவர்களும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானியரும் இன்றைக்கு புரட்சி தலைவருடைய கனவை நனவாக்குவதற்கு, இந்த தமிழக மக்களை காப்பதற்கு, தமிழகத்தை மீட்பதற்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக. இது காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்கள் அளித்து வருகிற தீர்ப்பு. இது 52 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். இந்த வரலாற்றை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே இந்த கேள்வி அந்த மாணவருக்கு எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் அந்த வரலாறை முழுமையாக தெரிந்து கொண்டால், நான் அழுத்தம் திருத்தமாக உறுதியாக சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் திமுகவை வீழ்த்துகிற சக்தியும் ஆற்றலும் வலிமையும் அனுபவமும் கிளை கழகமும் தொண்டர்களும் மக்கள் செல்வாக்கும் கொண்ட புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை வெல்லும். மற்றவர்கள் எல்லாம் சொல்லும் முயற்சிகள். நான் ஜனநாயக நாட்டுல, டெமோக்ரஸில ஹரி கூட நாளைக்கு வரலாறு திரும்புதுன்னு சொல்லலாம். அதனால நம்ம ஹரிய கோச்சுக்கிற முடியுமா? மதியாளன் கூட இப்ப வரலாறு திரும்பி இருக்கு, அவருக்கு புதிய வரலாறு தொடங்கி இருக்காரு. அவருக்கு எல்லாரும் சார்பா நம்ம வாழ்த்து சொல்றோம். அதனால அவர் எம்ஜிஆரை பயன்படுத்துறாரு, இதே வேற கட்சி எம்ஜிஆரை பயன்படுத்திருந்தா ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றிருப்பேன். ஆனா விஜய் அவருக்கு அதான் சொல்றேன், புரட்சி தலைவரையும் அம்மாவையும் பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் சொல்லாமல் தமிழகத்துல யாரும் வரலாறை எழுத முடியாது, பொது வாழ்க்கையை தொடங்க முடியாது. ஆகவே எங்களுடைய முன்னோர்களை, எங்களுடைய தலைவர்களை, இருவரும் தெய்வங்களை அவர் தொடங்கி வைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. இந்த தாய் நாட்டு மக்கள் அதற்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முத பஸ் விட்டது யாரு? எடப்பாடியார் தான். அதனால எடப்பாடியாரை பார்த்து இப்போது எல்லோரும் பஸ் விடுகிறார்கள். முதலாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டிலே சூளுரை ஏற்றது யாரு? மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர்தான் முதலாக தைரியத்தோடு, நெஞ்சுரத்தோடு மக்களை நம்பி, தொண்டர்களை நம்பி, ஏழைகளை நம்பி, எளியவர்களை நம்பி, சாமானியர்களை நம்பி சூளுரைத்தான். அதைத்தான் அம்மா அவர்கள் நிறைவேற்றி காட்டினார். அதைத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அந்த வெற்றி வரலாறு படைப்பதற்காக உழைத்து நீங்க தமிழக. ஆனா அண்ணாமலை திரும்பி நான் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சந்திப்பேன், விரைவில் சந்திச்சு. நல்ல கேள்வி மணி. மாண்புமிகு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் டெல்லி சென்று
வந்த பின்னும் டெல்லி செல்வதற்கு முன்பாகவும் தெளிவாக சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அமைத்திருக்கிற இந்த வெற்றி கூட்டணியில இறுதி முடிவு என்பது தேசிய கட்சியினுடைய நம்முடைய தலைவராக இருக்கிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷாஜி அவர்கள் எடுப்பதுதான் இறுதியான முடிவு. மாநில கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் எடுப்பதுதான் இறுதியான முடிவு. அதிலே அதை ஒட்டியும் அதை சார்ந்தும் அதை பெருமை சேர்ப்பதற்கும் அதை வலிமை சேர்ப்பதற்கும் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் ஊடகங்கள் எடுப்பதில்லை. அண்ணாமலை அவர்கள் இதே பலமுறை எடப்பாடியார் தான் முதலமைச்சராக நாம் இலக்கு வைத்து உழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தால் உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அவர்தான் உழைக்க வேண்டும் என்று எல்லோரும் நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே நல்லவைகளை நாம் மனதில் கொள்வோம், தீயவைகளை நாம் மனதிலிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் நல்லது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருக்கிற பொழுது எல்லா தலைவர்களும் தேடி வந்தாங்க. இப்ப எடப்பாடி அடிக்கடி இங்க போறதுக்கான காரணம் என்ன? பிஜேபி வந்து ஒரு கூட்டணி கட்சி. மதியழகன் காப்பாத்துறது அவங்க கையில. மதியழகன் நீங்க கல்யாண வேலையில இருந்ததுனால நீங்க முக்கியமான நிகழ்வு ஒண்ணு மறந்துட்டீங்க. மாண்புமிகு மத்திய புரட்சி தமிழர் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது அவர் இல்லம் தேடி வந்து அவர் இல்லத்திற்கு வந்து அவர் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த இரவு விருந்தை ஏற்றுக்கொண்டு அங்கே மனமுகந்து அவரோடு மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அவரோடு முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அண்ணன் அவர்களும் அவரோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மாநில பொறுப்பாளர்களும் வந்த நிகழ்வை மதியழகன் கல்யாண வேலையில் இருந்தால் பார்க்கவில்லை என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் பொறுப்பாக முடியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கிற போது பாரத பிரதமர் அழைத்து வந்து விருந்து கொடுத்தது மிகப்பெரிய வரலாறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கு பெருமை. அதே போல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை தனது இல்லத்துக்கு அழைத்து வந்து இரவு விருந்து கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கோரிக்கைகளை முன்வைத்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிலுவையில் இருக்கிற சம்பளத்தை வழங்குங்கள், மெட்ரோ 2ஆம் கட்ட ரயில் திட்டத்திற்கான நிதியை வழங்குங்கள், வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை வழங்குங்கள், நிவாரணத்திற்கான நிதியை வழங்குங்கள் என்று கோரிக்கை வைத்து அதை சாதித்து காட்டியிருக்கிறாரு. அது ஒரு புதிய வரலாறு. அந்த நிகழ்வை நீங்கள் மறந்துவிட்டு கேள்வி கேட்டால் நான் எப்படி அதற்கு பதில் சொல்வது? மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் என்னென்ன பேசினோம் என்பதை அங்கே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மிக தெளிவாக வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சிறு குழந்தைகளுக்கும் புரிகின்ற வகையில மிக தெளிவாக எடுத்து சொல்லி எழுச்சி பயணத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராட்டியதையும் வாழ்த்தியதையும் அதை தொடர்ந்து வெற்றி பயணமாக எடுத்து செல்வதற்கு அவர் முழு ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருப்பதையும் சொன்னார்கள். அங்கே அவர்கள் பேசியது அவர்கள் இருவருக்கும் ஆண்டவனுக்கும் தெரியும். அதை ஊடகங்களுக்கு மிக தெளிவாக ஜனநாயக கடமை ஆற்றுகிற மக்களுக்கு விளக்க வேண்டும் என்கிற ஜனநாயக கடமையிலே விளக்கி இருக்கிறார். அவர் விளக்கியதற்கு அப்புறம் அதற்கு மேல் அதுல என்ன சந்தேகம் ஏற்பட போகிறது, அதுல என்ன கேள்வி ஏற்பட போகிறது, அதுல என்ன பதில் நாம் சொல்ல போகிறோம். அவை தெளிவாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அது குறித்து விளக்கம். 2006 விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட 2026 விஜய் தாக்கம் அதிகமா இருக்குன்னு டிடிவி பேசியிருக்காரு. ஒருவேளை பேர் அப்படி இருக்கிறதுனால ஏதோ சொல்லியிருக்காங்களா என்ன தெரியல. தெளிவா சொல்றேன், இந்த ஆக்கம், இயக்கம், தாக்கம் இந்த மாதிரி ஏதாவது எதிரிமுனே நிறைய சொல்லலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஏற்படுத்துகிற அந்த தாக்கம் தான் இன்றைக்கு அனைத்து ஆளுகிற கட்சி மற்றும் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியில உறைந்து போயிருப்பது நமக்கு தெரிகிறது. ஒரு சாமானியர், ஒரு தொண்டர் எந்த விதமான ஒரு கவர்ச்சி எதுவும் இல்லாமல் முக மலர்ச்சியோடு இதுவரை எனக்கு தெரிந்து 80 லட்சம் மக்களை இதுவரை சந்தித்திருக்கிறார். நேரில் பல ஊர்களுக்கு நாங்கள் அங்க மக்களோடு மக்களாக நின்று பார்க்கிறோம் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று. ஒரு சாமானியர் தன்னுடைய உழைப்பால் இந்த அளவுக்கு விண்ணளவு உயர்ந்து மக்களை பாதுகாப்பதற்கு அவர் முன் வந்து அர்ப்பணித்து இருப்பது நான் மட்டுமல்ல, சரவணன் மட்டுமல்ல, பாலு மட்டுமல்ல, நீங்களுமே அதை வரவேற்க வேண்டும். இது மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை.
இப்ப நேத்து விமான நிலையத்துல அன்பு சகோதரர் தனுஷ் அவர்கள் ஒரு திறப்பு விழாக்கு போயிருக்கிறாங்க. அவர் விமான நிலையத்திலிருந்து காவல் அதிகாரிகள் அவரை கூட்டிட்டே வர முடியல. உங்க தொலைக்காட்சிகள்ல தான் நீங்க ஒளிபரப்புறீங்க. அதை நம்ம என்ன போய் சொல்றது? திறப்பு விழாவுக்கு திரைப்படத்திலே முன்னணி நட்சத்திரங்களாக இருப்பவர்கள் வந்து திறப்பு விழா நடத்துகிற போது அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி காவலர்கள் அவர்களிலிருந்து பாதுகாப்பதே மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுகிறது. இதை எந்த கணக்கிலே சேர்ப்பது, எந்த வழக்கிலே சேர்ப்பது, எந்த விவாதத்திலே சேர்ப்பது? ஆகவே பரீட்சை எழுதுகிறவர்கள் எழுதணும். அதற்கு பிறகு மதிப்பெண் மக்கள் கொடுப்பார்கள். அந்த மதிப்பெண்ணை வைத்து நீங்கள் ஊடகங்கள் அருமை பெருமைகளை எல்லாம் விவாதங்களாக வைத்தால் அது வரவேற்கக்கூடியதாக இருக்கும். பரீட்சையே எழுதாம படிக்கிறதே பார்த்து குமார், சில பேர் மனப்பாடமா படிப்பாங்க, சில பேர் முட்டி முட்டி படிப்பாங்க, சில பேர் ஓடி ஓடி படிப்பாங்க, சில பேர் நடந்து கொண்டே படிப்பாங்க, சில பேர் படுத்து கொண்டே படிப்பாங்க. ஆனா பரீட்சையில கிடைக்கிற மதிப்பெண் வைத்துதான் அவங்க எப்படி படிச்சாலும் மதிப்பெண்ணை வைத்து, மக்கள் கொடுக்கிற மதிப்பெண்ணை வைத்துதான் அவர்களுடைய எதிர்காலம். மதிப்பெண் வரட்டும், எதிர்காலத்தை குறித்து விவாதிப்போம். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை. 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார். இந்த மகாளி அமாவாசையில நம்முடைய எல்லோருடைய முன்னோர்களும் நம் வாழ்வு சிறக்க உழைத்த அந்த முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய, அனைவருடைய ஆன்மாக்களும் சாந்தி அடைய நம் அனைவரின் சார்பில் நாம் தர்ப்பணம் செய்து நிறைவு செய்கிறோம். அதிமுக இன்னைக்கு கடுமை வரைக்கும் அதுதான் போகுது. ஏன் ஒருவேளை நீங்க எதுவும் வரப்போறீங்களா, இல்ல போட்டி பிளான் பண்றீங்களா? இப்போ எல்லா நேரத்திலுமே ஹெட் மாஸ்டர் பதில் சொல்ல முடியாது. அதனால திமுகவை எதிர்க்கின்ற கூட்டணியிலே ஹெட் மாஸ்டர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி. அதிலே அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் பதில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. நாங்க தெளிவா உறுதியா இருக்கோம், திமுகவுக்கு மாற்று அதிமுக. அதுக்கு ஹெட் மாஸ்டர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி. அந்த பள்ளியிலே இணைந்து சேவை செய்கிற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதுல மூத்த ஆசிரியர் இருக்கிறாங்க, டைரக்டா ஆசிரியர் இருக்கிறாங்க, அனுபவமா ஆசிரியர் இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர்கள் ஹெட்மாஸ்டர் சொல்ல வேண்டிய பதிலையும் ஆசிரியர்கள் சொல்வார். ஹெட்மாஸ்டர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் முழுமையாக அந்த ஹெட்மாஸ்டருடைய லட்சியம், எண்ணம் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். அந்த மாணவர்களை எல்லோரையும் நாம் பாஸ் ஆக்க வேண்டும், முதல் வகுப்புல பாஸ் ஆக்க வேண்டும். அதில் ஆசிரியர்கள் சில நேரங்கள்ல கூடுதலான அதிகாரம் எடுத்து பதில் சொன்னாலும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் இன்னும் நான் சொல்லுகிறேன், திமுகவுக்கு எதிர்ப்பு உறுதியாக இந்த கோயில் முன்னாடி சொல்றேன், 65% இருக்கு எதிர்ப்பு. ஆதரவு 35% இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அவங்க கட்சிக்காரங்க, அதில் ஆதரவு பெற்றவர்கள். 65% எதிர்ப்பு இருப்பது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட தலைமையில இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிணைந்து இந்த 65% திமுகவுடைய எதிர்ப்பு அலையை ஒருங்கிணைக்கிற அந்த புனித பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஊடக நண்பர்கள் நீங்களும் ஆதரவு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த 65% திமுக எதிர்ப்பு அலையை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்கும் தமிழகத்தை மீட்பதற்கும் நீங்களும் அதிலே ராமருக்கு அணில் உதவியதை போல இந்த ஊடகங்களும் உதவியதாக வரலாறு சொல்லும். நன்றி, வணக்கம். பாஜகவோட மாநில செயலாளர் நிர்மலா சீதாராமன் 2ஆம் அம்மான்னு ராமசீனிவாசன் இருக்கிறது. எல்லோரும் எல்லாம் சொல்ல வேண்டாம், எல்லாம் சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஒண்ணு இல்ல சார், ஒரே ஒரு டீச்சர்களுக்கு பிரின்சிபல் யாரு, ஹெட்மாஸ்டர் யாரு, ஆசிரியர் யாரு, மாணவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள். செல்வகுமார் அது குறித்து கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். தன்னுடைய தவறுகளினால விஜய வந்து எதிர்கட்சி இடத்துல அமர்த்த போகிறார் இபிஎஸ்ன்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் நீங்களே சொல்லுங்க, என்ன தவறு சொல்லுங்க. ஒரு தவறு இல்லையா? எங்களுக்கு மக்கள் சேவை. இப்ப இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், 10 வருஷம் அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர். இந்த மக்களுக்கு சேவை செய்யறத தவிர நாங்க என்ன தவறு செஞ்சோம்?
இந்த மக்களுக்காக, இந்த மதுரை வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக கஜா புயல் அப்போ ஒரு உயிரிழப்பு இல்லாம நாங்க சேவை செஞ்சிருக்கோம். நிவாரணங்களை வாங்கி கொடுத்துருக்கிறோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் 100% விவசாயிகளுக்கு காப்பீடு கொண்டு வந்தாங்க. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட மாவட்டமா கொண்டு வந்தாங்க. அந்த மண்டலத்தை உருவாக்குனாங்க. காவிரி உரிமையை பெற்றுக் கொடுத்தோம். முல்லை பெரியார் உரிமையை கொடுத்து கொடுத்தோம். பாலாற பாதுகாத்து கொடுத்தோம். மேகதாது அணை கட்ட விடாம நாங்க தடுத்தோம். நாங்க என்ன தவறு செஞ்சோம் நீங்களே சொல்லுங்க. மக்களுக்கு சேவை செய்வதை தவிர, மக்களுக்கு உழைப்பதை தவிர, மக்களுடைய சேவை தான் எங்கள் உயிர் மூச்சு என்று நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். பார்க்கிற மஞ்சக்காமாலை கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சள் போல அவர்களுடைய கண்ணுக்கு மஞ்சளாக தெரிந்தால் அதற்கு சரவணனும் உதயகுமாரும் அதிமுகவும் பொறுப்பல்ல. நன்றி, வணக்கம்.